கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரும் மகத்துவமான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3வது வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக என்று கர்த்தருடைய ஆலோசனை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த இரண்டும் இந்த பூமியிலே வாழ்வதற்கும் வளர்வதற்கும் விடுதலையோடு ஜீவிப்பதற்கும் அவசியமான ஒன்றாக காணப்படுவதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வசனத்தை, இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது, கிருபை ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். கிருபையை தேவ சமூகத்தில் தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிற தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடும் அதுவே அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபையை பெருக்கி கொண்டு தேவனுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்வை உறுதிப்படுத்தி கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை உறுதிப்பட சொல்லுவதை நாம் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை வேத வசனங்கள் மூலமாக வாசிப்பதன் மூலமாக, நல்ல ஆவிக்குரிய செய்திகளை கேட்பதன் மூலமாக சத்தியத்தை அறிய வேண்டும். இந்த இரண்டையும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒருவர் தங்கள் வாழ்விலே காத்து கொள்ளுவார்கள் என்றால், கிருபை அவனை தாழ்விடத்திலிருந்து, பாவ வல்லமையிலிருந்து அவனை விடுவித்து உயர்த்துவதற்கு மாத்திரமல்ல, மேலும் மேலும் பூமியிலே வளருவதற்கும், மேலும் மேலும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கப்படுவதற்கும், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரால் சுமக்கப்படுவதற்கும் கிருபை அவசியமாயிருக்கிறது. சத்தியம் எதற்கென்றால், ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிராக கிரியை செய்கிற அந்தகார சத்துருவின் நுகங்களை முறித்து தலை நிமிர்ந்து நிற்பதற்காக, சத்தியத்தினால் வருகிற விடுதலை அனுபவிப்பதற்காக சத்தியம் அவசியமாயிருக்கிறது. இந்த கிருபையும் சத்தியமும் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்விலிருந்து விலகாதபடிக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதம் அருமையாக வலியுறுத்துகிறது. இன்றைக்கு கிருபை இழந்தவர்கள் தேவனை விட்டு தூரம் போவார்கள். சத்தியத்தை விட்டவர்கள் இந்த உலக சவால்கள் நிறைந்த அந்த விசுவாச ஜீவிதத்திலே நிலைநிற்க முடியாமல் போய்விடுவார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்வதற்கும் வளருவதற்கும் நிலைநிற்பதற்கும் கிருபையும் சத்தியமும் மிகவும் அவசியமாயிருக்கிறது. இதை எப்படி பெருக்கிக் கொள்ளுவது, கிருபை எப்படி பெருக்கிக் கொள்ளுவது, சத்தியத்தை இன்னும் எப்படி அறிவது என்கிற அந்த வாஞ்சையுடன் கிருபையை பெருக்கிக் கொண்டு சத்தியத்தை இன்னும் அறிந்து, கிருபையும் சத்தியமும் எந்த சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்வை விட்டு விலகாதபடி காத்து கொண்டு நடப்போம் என்றால், நம்முடைய வாழ்விலே நாம் நம்முடைய எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குகிறது மாத்திரமல்ல, வாழ்வதற்கும் வளர்வதற்கும் ஆண்டவர் நிலைநிற்பதற்கும் இது மிகவும் அவசியமான ஒன்றாக நம்முடைய வாழ்வில் இருக்கும். இன்றைக்கு கிருபையும் சத்தியமும் எந்நேரமும் எப்பொழுதும் நம்மை விட்டு விலகாதிருக்க நாம் பார்த்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை நடத்தி செல்வாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, கிருபையும் சத்தியமும் எங்கள் வாழ்விலே விட்டு விலகாதிருக்க, அதை காத்து கொள்ள, அதை வளர்த்தி எடுக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் அப்பா. கிருபை எங்களை நிற்க வைப்பதற்கும், எங்களை வளர்த்துவதற்கும், எங்களை வாழ வைப்பதற்கும் கிருபை அவசியம். சத்தியத்திலே ஆண்டவரே, சாத்தானுடைய தந்திரங்கள், உலக மாயின் மயக்கங்கள், நாங்கள் அவைகளிலே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நிமிர்ந்து நிற்க
எந்த சேதங்களும் வராதபடி விசுவாச வாழ்க்கை எடுத்து செல்ல சத்தியம் அவசியமாயிருக்கிறது. கர்த்தரே, ஒருபோதும் எங்களை விட்டு கிருபையும் சத்தியம் விலகாதபடி காத்துக்கொள்ள ஆண்டவருடைய கிருபையினால் எங்களை நடத்தும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.